இன்ஜினியரிங் கவுன்சிலிங்குள்ளே நீங்கள் போகணுன்னா 3 இதில் நல்ல கட் ஆஃப், நீங்கள் மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரியில் நல்ல கட் ஆஃப் இருந்தால் போதும். மேனேஜ்மெண்ட்டுக்கு போகிறதுனா மட்டும், அதாவது எங்களுக்கு கட் ஆஃப் எங்கள் பையன் எடுக்க மாட்டான், கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பையன் எடுக்கலைங்க, அவன் ஒழுங்காக படிக்கவே இல்லை, அவன் தெரிஞ்ச விஷயம் தான், அவன் எடுக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். இதுதான் சொல்கிறேன். 2 வழி இருக்குது. இல்லை இந்த 12th இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, 6ஆவதுலேருந்து 12th வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு முழுவதும் இலவசம். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2024 பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் மூலியமாக வருஷம் நிறைய மாணவர்கள் இன்ஜினியரிங் படிக்க போகிறாங்க. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் இந்த கவுன்சிலிங் நடக்க போகுது. தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் எப்படியெல்லாம் நடக்க போகுது, எந்த மாதிரி நம்ம வந்து தயாராகுவது, எப்படி ஒரு காலேஜில் நம்ம இன்ஜினியரிங் சீட் எடுப்பது, எவ்வளோ கட் ஆஃப் வேணும், எந்த கட் ஆஃப் இருந்தால் ஒரு நல்ல கல்லூரிக்குள்ளே போக முடியும், எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் யாராவது 12th படிச்சுட்டு இருக்கலாம், உங்கள் ஊரில் யாராவது படிக்கலாம், உங்கள் தெருவில் யாராவது படிக்கலாம், உங்கள் சொந்தக்காரங்க யாராவது 12th படிச்சுட்டு இருக்கலாம். அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி வைங்க. நம்ம சேனலில் ட்ரெண்டிங் தமிழ் கோபி அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனலில் வரக்கூடிய வீடியோக்குள்ளே பார்த்தாவே அவங்களுக்கு ஒரு நல்ல கல்லூரி கிடைச்ச மாதிரி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் மூலியமாக பல மாணவர்கள் வருஷம் இன்ஜினியரிங் படிக்க போகிறாங்க. அதே போல் 2024லையும் கவுன்சிலிங் ஆனது ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு நடக்க போது. இந்த கவுன்சிலிங் எப்படி நடக்கிறதுங்கிறதெல்லாம் விட உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன். இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா நமக்கு ஃபிசிக்ஸ், மேக்ஸ், அதுக்கப்புறம் வந்து கெமிஸ்ட்ரி, இந்த 3 சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியம். இந்த 3 சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல மார்க் எடுத்திருந்தால் தான் ஒரு நல்ல கல்லூரிக்குள்ளே போக முடியும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே போகிறதுனா இந்த 3 சப்ஜெக்டில் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கணும். இல்லைனா கூட நீங்கள் வேறு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதாவது ஜேஇஇ, அதுக்கப்புறம் விஐடி ட்ரிபிள்இ, அது மட்டும் இல்லாமல் எஸ்ஆர்எம், அதுக்கப்புறம் வந்து சாஸ்திரா, இது போன்ற பல நீங்கள் வந்து பெரிய பெரிய என்ட்ரன்ஸ்லாம் எழுதியிருப்பீங்க. ஆனால் இங்கே என்ட்ரன்ஸ்லாம் தேவையில்லை. இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடக்க போகிற இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன், இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்குள்ளே நீங்கள் போகணுன்னா 3 இதில் நல்ல கட் ஆஃப், நீங்கள் மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரியில் நல்ல கட் ஆஃப் இருந்தால் போதும். சரி, கட் ஆஃப்லேயே இல்லைங்க, கட் ஆஃப் இருந்தால் தான் போகலான்னு எங்களுக்கு தெரியும். கட் ஆஃப் இல்லை, என்ன பண்ணலாம்? இதுதான் சொல்கிறேன். 2 வழி இருக்குது. 2 வழி. ஒரு வழி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சீட்டு, நல்ல கட் ஆஃப் இருந்தால் கவர்மெண்ட் சீட்டு நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஒரு நல்ல இடத்துல நம்ம போய் நல்ல ஃப்ரீயாகவே, அதாவது வந்து ரொம்ப கம்மியான விலையில் அரசு என்ன பணம் சொல்லுதோ அந்த பணத்தில் நம்ம போய் படிக்க முடியும். இது ஒரு வழி. இன்னொரு வழி என்னன்னு கேட்டிங்கன்னா மேனேஜ்மெண்ட். இந்த மேனேஜ்மெண்ட்டை தான் நம்ம ரொம்ப பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை, பணம் இருந்தால் போதும். பணத்தை வைத்து எதையும் வாங்கலாம். அதுபோல் பணத்தை வைத்து நீங்கள் எந்த கல்லூரியில் வேணாலும் சீட்டை வாங்கலாம். எந்த கல்லூரி வேணாலும். அது தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் படிக்க போகிறேன், பணம் இருந்துச்சுன்னா போதும், உங்களுக்கு சீட் ரெடி. அப்போ இதை வாங்குறதுக்கு நம்மக்கிட்ட பணம் இருந்தால் போதுங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆனால் அந்த பணத்தை நம்ம கொடுக்குறோம்ல, அதை எந்த மாதிரி இடத்துல கொடுக்குறோம்? என்ஐஆர்எஃப் ரேங்கிங் இருக்குது, NAC இருக்குது, ஒரு காலேஜ் எந்த தரத்தில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து டாப் மோஸ்ட், கிட்டத்தட்ட ஒரு டாப் 10 காலேஜுக்கு நம்ம எவ்வளோ காசை வேணாலும் கொடுத்து இந்த மேனேஜ்மெண்ட்டில் போய் சேரலாம். இந்த மேனேஜ்மெண்ட்டில் சேர்றதுக்கு என்ன மாதிரி தகுதிகள்ங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ பணம் இருந்துச்சுன்னா அங்கே கொடுத்தீங்கன்னா சேர முடியும். டொனேஷன் கேட்பாங்க, டொனேஷன் கொடுத்தா நீங்கள் ஈஸியாக சேர்ந்துடலாம். இதுதான் யதார்த்தமான விஷயம். இப்போ என்ன மேட்ருனா, வருஷம் நம்மளுடைய சேனலை பார்த்து, அதாவது 2022, 23 இந்த 2 வருஷமும் நம்மளுடைய சேனல் பார்த்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் பல மாணவர்கள் பங்கேற்று நிறையா வந்து புரிஞ்சுக்கிட்டு போய் கல்லூரிகளில் நல்ல முறையில் படிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே போல் நீங்களும் இந்த கவுன்சிலிங் வழியாகவும் போகலாம். மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் போகிறதுக்கு உங்களுக்கு எந்த ஹெல்ப் இருந்தாலும் நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன். தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணுமா இல்லையா? இந்த கவர்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, கவர்மெண்ட் மூலியமாக போகிறதுக்கு, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ஒரு SSN அப்படிங்கிற ஒரு காலேஜ் இருக்குன்னு வச்சுங்களேன், நம்ம சென்னையில் இருக்குது SSN. இந்த கல்லூரியில் ஒரு 1000 சீட் இருக்குன்னு வச்சுங்க. இந்த 1000 சீட் இருந்துச்சுன்னா அதில் 65% கவர்மெண்டால் மட்டும்தான் ஃபில் பண்ண முடியும். வேறு யாரும் இங்கே உள்ளே நுழைய முடியாது. 65% தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய கல்லூரிகள், எல்லா கல்லூரிகள்லையுமே 65% நம்மளுடைய கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலியமாக மட்டும்தான் நீங்கள் போக முடியும். இன்னொன்று மேனேஜ்மெண்ட்,
35% ஒரு கல்லூரியில் 65% கவர்மெண்ட்டுக்கு, 35% மேனேஜ்மெண்ட்டுக்கு. மேனேஜ்மெண்ட் எவ்வளோ பணம் சொல்கிறாங்க, எவ்வளோ டொனேஷன் சொல்கிறாங்க, அதுதான் அவங்களுடைய கூற்று. அவங்க எவ்வளோ சொல்கிறாங்களோ அது நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்போ அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு போகணுன்னா உங்களுக்கு பணம் இருந்தால் போதும். நம்ம இப்போ எப்படி எந்த இடத்துக்கு போகலாம்? மேனேஜ்மெண்ட் ஓகேங்க. மேனேஜ்மெண்ட் சேர்றதுக்கெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பையன் வந்து ஒழுங்காக வந்து கட் ஆஃப்லாம் எடுக்கலை. நல்ல கட் ஆஃபில் நல்லா படித்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. படித்து முடிச்சுட்டு அந்த 12th பப்ளிக் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கவுன்சிலிங்க்கு தான் வருவாங்க முக்கால்வாசி பேர். ஜேஇ, ட்ரிபிள்இ போனேன், விஐடி போனேன், சாஸ்திரா போனேன், அப்புறம் வந்து ஏகப்பட்ட என்ட்ரன்ஸ்லாம் எழுத போனேன், எஸ்ஆர்எம் போனேன். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி கடைசி அவனுக்கு இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் கவுன்சிலிங் தான். இதுக்குள்ளே தான் அவங்க வரணும். அதனால் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னொன்று, இது இப்போ இவ்வளோ நேரம் சொன்னது யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவான விஷயம். 7.5 ரிசர்வேஷன் ஒன்று இருக்குது. இது யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்கூலில் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள். இப்போ கூட யாராவது படிச்சிருக்கலாம், இல்லை இந்த 12th இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, 6ஆவதுலேருந்து 12th வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு முழுவதும் இலவசம். 4 வருஷம் நீங்கள் இன்ஜினியரிங்கில் எந்த கோர்ஸ் வேணாலும் படிக்கலாம். உங்களுக்கு முழுவதும் இலவசம் இலவசம் இலவசம். அப்போ அந்த இலவசத்தை நம்ம எப்படி பெறுவதுன்னா அங்கேயுமே உங்களுக்கு கட் ஆஃப் தேவைப்படுது. நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்திருந்தால் கூட உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த 3லையும் நல்ல ஒரு கட் ஆஃப் உங்களுக்கு இருந்தால் தான் நீங்கள் ஒரு நல்ல கல்லூரிக்குள்ளே போக முடியும். இதுதான் யதார்த்தமான நியூஸு. அதனால் உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது மேனேஜ்மெண்ட்டில் அட்மிஷன் வேணும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கவர்மெண்ட்டில் அந்த ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும், இந்த கவர்மெண்ட்டில் சீட்டு கிடைக்கணும்னா எவ்வளோ கட் ஆஃபு, எஸ்எஸ்என் இருக்குது, பிஎஸ்ஜி இருக்குது, சிஇஜி இருக்குது. நம்மளுடைய கவர்மெண்ட் சார்பில் இங்கே பல கல்லூரிகள் இருக்குது, அரசு சார்பில் பொறியியல் கல்லூரிகள் பல இது இருக்குது, யூனிவர்சிட்டி காலேஜஸ்லாம் இருக்குது. இதிலலாம் எப்படி போகிறது, எப்படி தயாராகுவது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் வேணாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நம்பர் இருக்குது, எல்லாத்துக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். பொறுமையாக இருங்க. மேனேஜ்மெண்ட்டுக்கு போகிறதுனா மட்டும், அதாவது எங்களுக்கு கட் ஆஃப் எங்கள் பையன் எடுக்க மாட்டான், கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பையன் எடுக்கலைங்க, அவன் ஒழுங்காக படிக்கவே இல்லை, அவன் தெரிஞ்ச விஷயம் தான், அவன் எடுக்க மாட்டான்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டால் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வேறு எதுனா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்த வீடியோக்களில் சந்திக்கலாம். தொடர்ந்து இது போன்ற பல வீடியோக்கள், நான் டிஎன்இஏ பற்றி ஒரு ஓரலான ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் இது, ஒரு தகவல் வீடியோ, ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய நம்ம சேனலில் வரப்போகுது. அடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச். பை பை டிடிஜிஸ். தேங்க்யூ.